வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸ் வரைக்கும் போட்டுட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு நிறையா கொஸ்டின் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம். அதுபோக இப்போ யூஜி டிஆர்பி கிளாஸஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு எங்கள் அகாடமியில். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு கொஸ்டின் பேங்கில் அவைலபிள் இருக்குது, மெட்டீரியல் அவைலபிள், நிறைய ஃபெசிலிட்டி எங்கள் அகாடமியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃபிசிக்கல் சம்மந்தமாக யூஜி டிஆர்பி போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸும் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிற எல்லாருக்கும் வீடியோ ஒவ்வொரு கொஸ்டினும் யூஸ்ஃபுல்லாக அந்தளவுக்கு போட்டிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதில் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. என் அகாடமிலேருந்து குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க. த ஆங்கிள் ஆஃப் லேண்டிங் செக்டர் ஆஃப் ஷார்ட் புட், அதாவது ஷார்ட் புட் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட் புட் ஈவெண்ட் நம்ம ட்ராக் அண்ட் ஃபீல்டில் பார்ப்போம். அந்த ஷார்ட் புட் ஈவெண்ட் பண்ணுறது அந்த ஆங்கிள் ஆஃப் செக்டர், அந்த நின்று ஸ்டாண்டிங் நின்று த்ரோ பண்ணுவாங்கள்ல அந்த செக்டர் லேண்டிங் ஆகுதில்ல ஷார்ட், அந்த லேண்டிங் செக்டர் எவ்வளோ இருக்குன்னா 34.92 தான் இருக்கும். முக்கியமானது. அது மாதிரி ஜாவ்லின் கேட்டாங்கன்னா 28.96 ஜாவ்லின், இதுவும் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஹூ இஸ் கன்சிடர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, அதாவது மாடர்ன் சைக்காலஜியோட ஃபாதர் யார்? நார்மல் சைக்காலஜி ஃபாதர்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல வில்லியம் வூண்ட் அவரை சொல்லுவோம். ஏஎஃப்சனுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவோம். இவங்க வந்து மாடர்ன் சைக்காலஜின்னு சொல்லி கேட்குறாங்க. மாடர்ன் சைக்காலஜியோட ஃபாதர் யாருன்னு சொன்னால் செக்வன் ஃப்ராய்டு, அந்த பி ஆப்ஷனில் இருக்கார்ல அவர் தான். தொராண்டிக்கு முக்கியமானவர், பாவலும் முக்கியமானது. டெய்லண்டர் தொராண்டி சொல்லியிருப்பார், பாவலை வந்து கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருப்பார். எபிலிட்டி டு கேரி அவுட் டெய்லி டாஸ்க் இண்டிகேஷன் ஆஃப், அதாவது நீங்கள் டெய்லி டாஸ்க் வந்து ஒரு எபிலிட்டியாக குயிக்காக சடனாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அது வந்து ஃபிசிக்கல்னு இருக்குது. அந்த இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நோட் பண்ணிக்கோங்க. மோட்டார் ஃபிட்னஸாக, டோட்டல் ஃபிட்னஸாக, மோட்டார் எபிலிட்டியாக கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பண்ணா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒர்க்குனாலும் டாஸ்க்குனாலும் கரெக்டாக பண்ண முடியும். சார்ஸ் இஸ் திசிஸ் விச் அஃபெக்டட், அதாவது சார்ஸ் இங்கே இந்த திசிஸ் உங்கள் பாடியில் வந்தால் அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் உங்கள் பாடி பார்ட்ஸில்? லங்ஸையா, போன்ஸா, லிவரா, லார்ஜ் இண்டஸ்ட்ரியான்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துச்சுன்னா அந்த திசிஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா பாடியில் உங்கள் லங்ஸை தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணும். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லங்ஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் படிப்போம்ல லங்ஸ். வெயிட் ஆஃப் செட்டில், வெயிட் ஆஃப் செட்டில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது கேட்கக்கூடிய கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 கிராமா, 4.7 to 5.5 கிராமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் புட்டோட சட்டிலோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 4.7 to 5.5 கிராம் தான் கரெக்டு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். சப்போஸ் ஃபெதர் எத்தனைன்னு சொல்லி கேட்பாங்க, 16 ஃபெதர்ஸ், அதுவும் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆர் கால்டு, அதாவது டிஃபிஷியன்சி டிசீஸுங்கிறது ஒரு குறைபாடால் உங்கள் உடம்புல, அதாவது சத்து குறைபாடால் வரக்கூடிய நோயை வந்து என்ன சொல்லுவீங்க? கம்யூனிகபிள் டிசீஸா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த ரெண்டு தான் நம்ம படிப்போம். கம்யூனிகபிள்லாம் பரவக்கூடியது, நான் கம்யூனிகபிள்லாம் பரவாது. அதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் ஒரு டிஃபிஷியன்சி குறைபாடுலாம், அந்த மராஸ்மஸ் அந்த ப்ரோட்டீன் குறைபாடுலாம் படிப்போம், அதுதான் கரெக்டு. த டேம் ஆந்த்ரோபோமெட்ரி வாஸ் காயின்ட் பை, இந்த ஆந்த்ரோபோமெட்ரிங் இந்த டேம் வந்து யார் இது பண்ணியிருப்பா? பெட்டில்டனா இந்த மாதிரி. இந்த ஆந்த்ரோபோமெட்ரினா முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அது ஆந்த்ரோபோமெட்ரிங்கிறது நம்ம பாடி மெஷர்மெண்ட் பண்ணுறாங்களா தான். இது யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெட்டில்டன், அந்த ஃபஸ்ட்டு ஏஎஃப்எல் இருக்கார்ல அவர் தான் இதை பற்றி சொல்லியிருப்பார். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேக் ஆஃப் போர்டு அண்ட் எண்ட் ஃபேர் ஆஃப்டர் ட்ரிபிள் ஜம்ப் லேண்டிங் ஏரியா ஷால் பி அட்லீஸ்ட், அதாவது நீங்கள் டேக் ஆஃப் போர்டில் வந்து அந்த எண்டு, அந்த நம்ம லேண்டிங் ஏரியா எண்டு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 20 மீட்டரா, 25 மீட்டரா, 21 மீட்டரா கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் 21 மீட்டர் தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், டைரெக்ஷன் ஆஃப் ரன்வே ஷால் பி, அதாவது நம்ம ஓடுறோம்ல அந்த ரன்வே ஓடி வரீங்கல்ல, இப்போ லாங் ஜம்பில், ஹை ஜம்பில் இந்த மாதிரி ரன்வே ஓடி வருவீங்க பார்த்தீங்களா, அந்த ரன்வே வந்து எந்த டைரெக்ஷனில் போடுவீங்க? லெஃப்ட் ஹேண்ட் டைரெக்ஷனா, ரைட் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் டைரெக்ஷனாக கேட்குறாங்க. அது கரெக்டான ஆன்சர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டைரெக்ஷன் தான் மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த சன்லைட் எதுவும் இதாகாமல் அவங்க இது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ட்ராக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஓடுறது பார்த்திங்கன்னா ரன் பண்ணையில் லெஃப்ட் ஹேண்ட் தான் போட்டிருப்போம்.
அதுக்கப்புறம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களாக கெஸ் பண்ணி கொஞ்சம் கமெண்டில் கொடுங்க. த்ரோ ஆஃப் ஸ்டாம்ப்டு அசோசியேட், த்ரோ ஆஃப்ங்கிறது எந்த கேமோட அசோசியேட் ஆகிருக்கும்? ஆப்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால், ஷார்ட் பால், ஹாக்கி. இது கரெக்டான ஆன்சரை கமெண்டில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த இதை கொடுக்குறோம். எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிருப்பாங்க. ஜம்ப் பண்ணலாம், பேஸ்கெட் பாலோட ரிலேட் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி த்ரோ ஆப்புங்கிறது எந்த இதுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி கிக் ஆப்புன்னு சொல்லி கூட நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் கிக் ஆப்னா ஃபுட்பால்னு உங்களுக்கு தெரியும். இந்த த்ரோ ஆப் வந்து எதுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்கோம், சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் அகாடமியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் UG TRP ரெடி ஆனாங்களா எங்கள் அகாடமியில் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கிளாஸஸ் போயிட்டுருக்கு.